ஹாய்ங்க. இன்றைக்கி நான் உங்கள்கிட்ட என்ன கொண்டு வந்திருக்கேன் அப்படின்னா, ஒரு வெப் சீரிஸ் தான். அந்த வெப் சீரிஸ் பேர் இன்ஸ்பெக்டர் ரிஷி. இது 2024 இப்போ ரீசெண்டாக ரிலீஸ் ஆன வெப் சீரிஸ் தான். எனக்கு பர்சனலாக இந்த வெப் சீரிஸ் ரொம்பவே ஹாரராகவும் த்ரில்லராகவும் இருந்துச்சு. ஸோ கண்டிப்பாக உங்களுக்கும் பிடிக்குங்கிற நம்பிக்கையில் தான் இதை நான் போடுறேன். டோட்டலாக மொத்தம் 10 எபிசோட் இருக்குது. ஸோ நான் டெய்லி ஒரு எபிசோட் அப்லோட் பண்ணலான்னு இருக்கேன். உங்களுக்கு என் வாய்ஸும் இந்த வெப் சீரிஸும் பிடிச்சிருக்குன்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்படின்னா தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் ரெகுலராக உங்களுக்கு வந்து சேரும். இன்னொரு சின்ன ரெக்வஸ்ட்டு என்னென்னா, நம்ம வீடியோஸை நிறைய பேர் பார்க்குறீங்க, ஆனால் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க. கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா எங்களுக்கும் அது ரொம்பவே மோட்டிவேஷனாக இருக்கும். இன்னும் நிறைய வீடியோஸ் போடுறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாகவும் இருக்கும். சரி, ஓகே, வாங்க டைம் வேஸ்ட் பண்ணாமல் டேரெக்டாக வெப் சீரிஸ்குள்ளேயே போயிடலாம். வெப் சீரிஸோட ஸ்டார்டிங்லேயே ஒரு ஃபாரஸ்டான ஒரு ஏரியாவை காட்டுறாங்க. அந்த இடம் பேர் தென்காட்டு வனப்பகுதி. அது கிட்டத்தட்ட ஒரு கோயம்புத்தூர்லேருந்து ஒரு 50 கிலோமீட்டர்ஸ் தள்ளி இருக்குது. அங்கே ஒரு கிராமத்தை காட்டுறாங்க. அந்த கிராமத்தில் மக்கள்லாம் ஏதோ ரொம்பவே ஜாலியாக சந்தோஷமாக ஏதோ கோயில் ஃபங்க்ஷனுக்கு ரெடியாகிட்டு இருக்காங்க. ஸோ அப்படி நைட் ஆகுது. நைட் ஆகணும் ஊர் தலைவர் ஒரு அம்மா இருக்காங்க. ஸோ அவங்க வந்து ஒரு பூஜைக்காக தயாராகிற மாதிரி தயாராகிட்டு இருக்காங்க. ஸோ அங்கே உள்ள மக்கள் எல்லாருமே வரிசையாக லைனில் போயிட்டு மறைமுகமாக ஒரு இடத்துக்கு போகிறாங்க. அங்கே போய் பார்த்தா ஒரு விசித்திரமான ஒரு சிலை ஒன்று இருக்குது. அந்த சிலையில் வந்து ரிட்டில் சாரி கட்டின ஒரு சிலை. அது இல்லை கொம்பெல்லாம் வச்சு ஒரு மாதிரி பார்க்குறதுக்கு வித்தியாசமாக இருக்குது. ஸோ அந்த கிராமத்தில் அந்த இடத்துக்கு யாரும் ஈஸியாக போக முடியாத மாதிரி ஒரு கதவுலாம் வச்சு மூடியிருக்காங்க. ப்ளஸ் நடுவில் ஒரு பெரிய குழி ஒன்று தோண்டி வச்சுருக்காங்க. அதை சுற்றி தான் அவங்க வந்து வேண்டுதல் பண்ணிட்டுருக்காங்க. ஸோ அது ஒரு மந்திரம் மாதிரி ஒன்று ஓதிக்கிட்டு இருக்காங்க. அது முடிஞ்சதுமே அவங்க உள்ள தலைவர் ஒரு அம்மா இருக்காங்கன்னு சொன்னேன் இல்லையா, அவங்க அந்த குழிக்குள்ளே ஒரு தீயை தூக்கி போடுறாங்க. குழி ஃபுல்லாகவே தீயாக்கிடுது. அப்புறம் எல்லாருமே மந்திரம் பண்ணிகிட்டு இருக்கு. எல்லாருமே வரிசையாக அந்த குழிக்குள்ளே விடுறாங்க. ரொம்பவே கோரமாக இருக்கும். இது ஒரு சைடு நடந்துட்டு இருக்கிறதுல அந்த கிராமத்துலேயே ஒரு பெரிய ஒரு மரம் ஒன்று இருக்கும். ஸோ அந்த மரத்துலேருந்து ஒரு சவுண்டு கேட்டுட்டு இருக்கோம். என்னன்னு பார்த்தா ரொம்பவே விசித்திரமாக ஒன்று வெளியே வர்ற மாதிரி காட்டுவாங்க. அது வேற யாரும் இல்லை, இப்போ ஒரு சாமிக்கு ஒன்று கும்பிட்டு இருந்தாங்க இல்லையா, அதே மாதிரி கொம்போட ரெட் கலர் சாரியோட ஒரு உருவம் தான் அது. ஸோ அது வெளியே வந்து பயங்கர ஆக்ரோஷமாக கத்துற மாதிரி காட்டுறாங்க. ஸோ அதுலேருந்து கட் பண்ணால் ஃபாரஸ்ட் சப் இன்ஸ்பெக்டர், அப்புறம் ஃபாரஸ்ட் ஆஃபீஸர், அப்புறம் ஒரு லேடி கான்ஸ்டபிள்னு சொல்லிட்டு ஒரு 4 பேர் கிட்ட வந்து நிற்கிறாங்க. ஒரு தண்ணி ஒன்று கிராஸ் பண்ணி வந்துட்டு இருக்காங்க. கையில் மெடிசன் எல்லாம் எடுத்துகிட்டு வந்துட்டு இருக்காங்க. ஸோ அந்த சைடு வந்து காட்டு யானைகள் நிறைய வந்து தண்ணி குடிச்சிட்டு இருக்குது. இதை பார்த்துட்டு இருந்தவங்க சத்தம் போடாதீங்க, அவர் வந்து பேசுவார்னு சொல்கிறாங்க. இப்போ இந்த 3 பேருமே ரொம்பவே பயந்துடுறாங்க. பட் இப்போ இந்த சப் இன்ஸ்பெக்டர் சத்யா இருக்கார் இல்லையா, அவர் அசல்ட்டாக போயிட்டு யானையோட தண்டத்தில் கை வைக்கிறாரு. வச்சுட்டு ஒன்றும் இல்லைன்னு சொல்கிறாரு. இந்த போலீஸ் ஆஃபீஸர் சொல்கிறாரு, எந்த விதமான சத்தமும் போடாத, சத்தம் போட்டிங்கன்னா அது அவ்வளோதான் சொல்கிறாரு. ஸோ எல்லாருமே அமைதியாக நிற்கிறாங்க. இந்த இன்ஸ்பெக்டர் எதுவுமே பண்ணாததுனால அந்த காட்டு யானையும் ரொம்ப ஈஸியாக ரொம்ப எதுவுமே செய்யாமல் அப்படியே போயிடுது. ஸோ அந்த காட்டு யானை போனதுக்கப்புறம் டக்குன்னு ஒரு கன் எடுத்துட்டு நிற்கிறாரு. நேரம் அது குறி பார்த்து சுடுறாரு. ஸோ சுட்டதுமே அது ஆட்டோமேட்டிக்காக கீழே வந்துடுது. என்னடான்னு பார்த்தா அதோட கால் ஃபுல்லாகவே இந்த கிளாஸ் பாட்டில்லாம் இருக்குது பார்த்தீங்களா, அதனால நல்லாவே குத்தி இருக்குது. ஸோ அதெல்லாம் நடக்க முடியாமல் தான் நடந்துட்டு இருந்திருக்கு. ஸோ அதனால தான் இவர் அந்த கண்ணை வச்சு ஷூட் பண்ணியிருக்காரு. இங்கே இருக்கிற நம்ம ஃபாரஸ்ட் ஆஃபீஸர் இர்ஃபான் இருக்கார் இல்லையா, அவர் சொல்கிறாரு, இங்கே பாருங்கள் சார், இவனுக்கு இப்படி தான் ஏதாச்சும் ஃபோன் பண்ணிட்டு போயிடுறானுங்க, இதனால இந்த காட்டு விலங்குகள் தான் ரொம்ப கஷ்டப்படுறாங்கன்னு சொல்கிறாரு. அதுக்கு அவர், அண்ணா ஒன்றும் கவலைப்படாதீங்க, இது யார் என்ன பண்ணியிருக்காங்கன்னு சொல்லி விசாரிங்க, ரொம்ப ஸ்ட்ரிக்டான ஆக்ஷன்ஸ் எடுத்தால் தான் அவனால் இதை கண்ட்ரோல் பண்ண முடியும்னு சொல்கிறாரு. ஸோ ஓகே பண்ணிக்கலாம்னு சொல்கிறாங்க. அப்படின்னு சீனை கட் பண்ணோன்னா ஒரு மொட்டத்தலை ஒருத்தன் காட்டில் ஒரு வெள்ளைக்கரில் கர்ச்சீஃப் வச்சு கட்டிகிட்டு இருக்கான். ஸோ கரெக்டாக வந்துட்டு இருக்கோமான்னு சொல்லி செக் பண்ணுறதுக்காக அவன் இருட்டில் போயிட்டே போயிட்டே இருக்க ஒரு மாதிரி சத்தம் கேட்குது. உடனே அவன்கிட்ட வாசல் கழிச்சு அங்கே இங்கே நடிச்சு பார்க்குறான். ஏதாச்சும் சவுண்டு வருது, யாரா இதுன்னு சொல்லி. ஆனால் அவனுக்கு யாருமே தெரியல. அவன்கிட்ட ஒரு கேமரா ஒன்று இருக்குது. ஸோ அதை தொங்க வச்சுட்டு தான் அங்கே இங்கேன்னு பார்த்துட்டு இருக்கான். இவன் அங்கே இங்கேன்னு பார்க்குறப்போ பின்னாடி இருந்து ஒரு உருவம் வருது. அந்த உருவம் நீங்கள் ஆல்ரெடி பார்த்துருப்பீங்க, இந்த வனரட்சி தான். ஸோ அதுதான் அந்த கொம்பு அதெல்லாம் வச்சுட்டு மெதுவாக பின்னாடி ஆடிட்டே வருது. இது தெரியாமல் அவனும் திரும்பி பார்க்க சீனை கட் பண்ணிடுறாங்க. கட் பண்ணிட்டு அந்த ஃபாரஸ்ட் ஆஃபீஸர் எல்லாருமே மீட் பண்ணுறாங்க. ஸோ ஒரு இடமா போய் அவங்க போய் சர்வே பண்ணுறது அவங்களோட வேலை. ஸோ அங்கே செக் பண்ணி பார்த்துட்டு இருக்கும்போது ஒரு மரத்தை வந்து கட் பண்ணி எடுத்துகிட்டு போயிருப்பாங்க. ஸோ இதை பார்த்து ரொம்பவே கோவப்படுறாங்க, யாரா இதெல்லாம் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு. காட்டில் மரத்தை எல்லாத்தையுமே அப்படி வெட்டிட்டு போயிட்டு என்ன தான் பண்ண போகிறானுங்க, கடைசி ஃபாரஸ்ட்டே அழிஞ்சிட்டுனா என்ன தான் பண்ணுவானுங்கன்னு சொல்லி ரொம்பவே கோவப்பட்டுட்டு இருக்காங்க. இப்போ தான் அங்கே இருக்கிற ஃபாரஸ்ட் ஆஃபீஸர் சொல்கிறாரு, அம்மா நீ போய் வேறு எதுவும் வெட்டியிருக்கானுங்களான்னு சொல்லிட்டு கணக்கெடு, பறவை வந்து மிஸ் ஆகிடக்கூடாதுன்னு சொல்கிறாரு. அந்த லேடி கான்ஸ்டபிளும் அங்கே இங்கேன்னு போய் தேடிட்டு இருக்கப்போ, சார் இங்கே உடனே வாங்க, கொஞ்சம் வாங்க, எனக்கு பயமாக இருக்குது, சீக்கிரம் வாங்கன்னு சொல்லி கூப்பிட்றா. உங்களை என்னம்மா அப்படி என்னம்மா ஏதோ பெயர் இந்த மாதிரி கூப்பிட்றேன்னு சொல்லி போய் வந்து பார்க்குறாங்க. வந்து பார்த்தா ஒரு மரத்தில் நிறைய சிலந்தி வலைய வச்சு ஒருத்தனை கெட்டி போட்ட மாதிரி இருக்குது. ரொம்பவே ஸ்ட்ரேஞ்சாகவும் இருக்குது. இதை பார்த்து அவங்க ரொம்பவே ஷாக்காக வராங்க. என்னடா இது, நம்ம காட்டில் இப்படி விஷயம் நடந்திருக்குன்னு சொல்லி
டக்குன்னு அதை கட் பண்ணால் ஐஎன்ஆர்னு சொல்லிட்டு ஒரு கேரக்டர் காட்டுறாங்க. ஸோ இவனும் ஒரு போலீஸ் ஆஃபீஸர் தான். அதாவது இந்த தென்னாட்டில் உள்ள கேஸை இன்வெஸ்டிகேஷன் பண்ணுறதுக்காக ஒருத்தன் தான். ஸோ இவனுக்கு என்ன நடந்துட்டு இருக்குன்னா, வீட்டில் ஒரு பூஜை பண்ணிருக்காங்க. அதாவது என்னன்னா, அவங்க பாட்டி இறந்துருப்பாங்க. ஸோ அதனால தான் பூஜை பண்ணிருக்காங்க. ஸோ அங்கே இருக்கிற ஒரு பெரியவர் சொல்கிறாரு, இங்கே பாருங்கள், நல்லா தானே இருந்தாங்க, 80 வயசு ஆகி நல்லா நடந்துட்டு தானே இருந்தாங்க, அப்புறம் எப்படி அவங்க பாட்டி இறந்தாங்கன்னு சொல்லி கேட்குறாங்க. அப்போ பக்கத்தில் இருக்கிறவங்க சொல்கிறாங்க, அவங்க நல்லா தான் இருந்தாங்க, இவங்க ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணி வச்சாங்க, வீட்டில் வேண்டாம் வேண்டாம்னு சொல்லி ஜாதகம் பார்க்காம கல்யாணம் பண்ணி வச்சுட்டாங்க. அந்த பொண்ணு வந்த நேரம் அவங்க பாட்டியை தூக்கிடுச்சு, அதனால தான் அவங்க பாட்டி இறந்துட்டாங்க, உண்மையிலே ராசி இல்லாதவன்னு சொல்கிறாங்க. அதை கேட்டு தான் நம்ம ஹீரோவுக்கு ரொம்பவே கோவமாக்கிடுச்சு. ஸோ அங்கேருந்து உடனே கிளம்பிடுறான். கிளம்பி ட்ரெஸ் போட்டுட்ருக்கான். அப்புறம் அவங்க அம்மா வராங்க. வந்துட்டே என்னடா அதுக்குள்ளே எங்கடா கிளம்பிட்டேன்னு சொல்லி கேட்குறாங்க. எனக்கு வேலை இருக்குது, நான் கிளம்புறேன்னு சொல்கிறான். இங்கே பாருடா, அவளை இனிமேல் இந்த வீட்டுக்கெல்லாம் கூட்டு வரக்கூடாது, பாத்தி இல்லை, நீ ஒரு தடவை கூட்டு வந்ததுக்கே அவங்க பாட்டியோட இதெல்லாம் போயிடுச்சு, இதுக்கப்புறம் நீ அவளை கூட்டு வந்தீங்கன்னா உங்கள் அப்பாவை வேணுமா இல்லை அவள் வேணுமான்னு முடிவு பண்ணிக்கோன்னு சொல்கிறாங்க. ஸோ அவனும் நான் இனிமேல் இங்கெல்லாம் வரமாட்டேன்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்புறதுக்கு போகிறான். இப்போ ஒரு கால் வருது. அது வேறு யாரும் இல்லை, இந்த இன்வெஸ்டிகேஷனுக்காக 2 பேரும் அப்பாயிண்ட் பண்ணியிருப்பாங்க. அதாவது இந்த ஐஎன்ஆரையும் இந்த லேடி ஆஃபீஸரையும் தான். ஸோ அவன் சொல்கிறா, இங்கே பாரு, அவர் நம்மளை கூப்பிட்டுருக்காங்க, ஸோ வான்னு சொல்கிறாங்க. அதுக்கு அவன் ரொம்பவே கோபப்படுறான். அதாவது என்னை பார்த்தா ஒரு ஆஃபீஸர் மாதிரி தெரியலையா, இதுக்கு மேலே இருக்க சீனியர் ஆஃபீஸர் அங்கேருந்து ரிட்டையர்மெண்ட் ஆகி போகும்போது அந்த ஜாப் எனக்கு தான் கிடைக்கணும்னு இருந்துச்சு, இப்போ யாருனே தெரியாத ஒருத்தன் கூட போய் வேலை பார்க்க சொல்கிறாங்க, என்ன நினச்சிட்டு இருக்காங்கன்னு சொல்கிறான். சரி பரவாயில்ல வா பார்க்கலான்னு சொல்லி கூப்பிட்றா. ஸோ இவங்களும் பைக்கில் இருந்து ஸ்பாட்டுக்கு போயிட்டுருக்காங்க. அங்கே போய் பார்த்தா அந்த லேடி ஃபாரஸ்ட் ஆஃபீஸர் இருப்பாங்க இல்லையா, அவங்க வந்துட்டு இவங்க 2 பேரையும் கூப்பிட்டு போகிறாங்க. அந்த ஸ்பாட்டுக்கு கூப்பிட்டு போய் காட்டுறாங்க. ஸோ அந்த இடத்துக்கு இன்னொருத்தர் வந்துருப்பாரு. இவர் தான் நம்ம படத்தோட ஹீரோ ரிஷி. ஸோ இவர் அந்த மரத்தை சுற்றி பார்த்துட்டு இருப்பாரு, அங்கே என்ன அங்கே எப்படி கட்டி போட்டுருக்காங்கன்னு சொல்லி பார்த்துட்டு இருப்பாரு. அப்போ இவங்க 2 பேரும் வந்து பேசிகிட்டு இருப்பாங்க. இதை பார்த்துட்டு இருந்தவர், வாங்க அப்படின்னு எதுவுமே சொல்லாமல் நீங்கள் என்ன அப்சர்வ் பண்ணிங்கிற சொல்லுங்கன்னு சொல்கிறாங்க. அதுக்கு நம்ம ஐயனாருக்கு ரொம்பவே கோவருது. என்ன நீங்கள் டெஸ்ட் வைக்கிறீங்கன்னு கேட்குறாங்க. அது மட்டும் இல்லாமல் பக்கத்தில் இருக்க அந்த லேடி ஆஃபீஸர் வந்து டக்குன்னு அவங்க லேப்டாப் எடுத்து கேஸோட ஃபுல் டீட்டெயில்ஸ் உங்களுக்கு இந்த லேப்டாப்பில் இந்த ஃபைல் இருக்குது பாருங்கன்னு சொல்லிடுறாங்க. கேட்டிருந்தா நம்ம ஹீரோ ரிஷி பக்கத்தில் வராரு. வந்துட்டு இங்கே பாருங்கள், என்னோட ஒர்க்கிங் ஸ்டைல் வேறு மாதிரி தான் இருக்கும், அதுக்கேற்றப்ப அடாப்ட் பண்ண நீங்கள் இருக்குன்னா இருங்க, இல்லை வேண்டாம்னு சொல்லிட்டு ஓடிடுங்கன்னு சொல்கிறாங்க. உங்களால் என் கூட ட்ராவல் பண்ண முடிஞ்சால் மட்டும் வாங்க, இல்லைன்னா உங்களால் எங்களால் ட்ராவல் பண்ண முடியலன்னு சொல்லிட்டு கிளம்பிடுங்கன்னு சொல்கிறாரு திரும்பியும். இது கேட்டிருந்த நம்ம ஐயனாருக்கும் வந்து சரி நான் கிளம்புறேங்கிற மாதிரி கிளம்புறாரு. கிளம்பிட்டு திரும்பிட்டு அப்சர்வ் பண்ணதை அப்படியே சொல்கிறாரு. அதாவது ஆக்சுவலி நான் வந்தோம், நீங்கள் நின்றுட்டு இருக்கீங்களா, அதுக்கு பின்னாடி தான் ஒருத்தன் ஃபோட்டோ எடுத்துகிட்டு இருந்தான், யாரோ இவரை கொலை பண்ணிட்டு இந்த மரத்தில் கட்டி வச்சு நிறைய வலை வச்சு அதில் சிக்கிற மாதிரி வச்சுருக்காங்க. நார்மலாக ஒரு உயிரோடு இருக்கும்போது இதெல்லாம் பண்ணியிருக்க வாய்ப்பு இல்லை, ஸோ அவரை கொன்னுட்டு தான் இது பொறுமையாக பண்ணியிருக்காங்கன்னு சொல்கிறாரு. ஸோ இது நான் கண்டிப்பாகவே மர்டராக தான் பார்க்குறேன்னு சொல்லி சொல்கிறாரு. இந்த மாதிரி விஷயம் எல்லாத்தையும் கேட்டுட்டு சரி ஓகே அவங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூ சொல்லுங்கன்னு சொல்லி அந்த லேடி ஆஃபீஸர்கிட்ட கேட்குறாங்க. லேடி ஆஃபீஸர் சொல்கிறாங்க, நேற்று நைட்டு நான் வந்து பார்க்கும்போது அந்த ராபர்ட் அந்த செத்துருப்பான் இல்லையா, அவனோட பேக் இருந்துச்சு, அதில் லேப்டாப் டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே இருந்துச்சு, அது அவன் இறந்ததுக்கு கொஞ்சம் பக்கத்தில் தான் கிடச்சிச்சு. ஸோ ராபர்ட்டை இங்கேயே கொண்டுட்டு அதுக்கப்புறம் தான் மேலே வந்து அந்த வலையில் போட்டிருப்பாங்கன்னு சொல்லி சொல்கிறா. அது மட்டும் இல்லாமல் அவர் இறந்ததுக்கு பக்கத்துலேயே நிறைய அரளிப்பூலாம் இருந்துச்சு. ஸோ அது ரொம்பவே பாய்சனான ஒரு ஃப்ளவர் தான். இந்த பூ இல்லாத விஷயத்தை எல்லாத்தையுமே அவருக்கு செலுத்தியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அது மட்டும் இல்லாமல் அவர் இறந்ததுக்கான பெரிய ரீசனாக காஸ் ஆஃப் டெத் கண்டிப்பாக இந்த பூவாக தான் இருக்கும், இதில் உள்ள விஷம் தான் பண்ணியிருக்கோன்னு சொல்கிறாங்க. கேட்டு இந்த ரிஷி டக்குன்னு அந்த பூவை எடுத்து பார்க்குறான், அது நல்லாவே கருகி இருந்துச்சு. இப்போ அந்த லேடி ஆஃபீஸர் சொல்கிறாங்க, இங்கே உள்ள ரேஞ்சர் ஆஃபீஸர்ட்டெல்லாம் கேட்டதுக்கு அவங்க சொன்னாங்க 100 கிலோமீட்டருக்கு இந்த பூவே கிடையாது, ஸோ யாரோ வேணும்னே எடுத்துகிட்டு வந்து இதில் போட்டிருக்காங்க, இந்த விஷயத்தை எல்லாத்தையுமே விட்டு கொடுத்துட்டு அதுக்கப்புறம் இங்கே போட்டு போயிருக்காங்க அப்படின்னு சொல்லி இதை பேசிகிட்டு இருந்த கேப்பில் டக்குன்னு அந்த சத்யா அப்புறம் அந்த ஃபாரஸ்ட் ஆஃபீஸர்ஸ் எல்லாத்துமே வராங்க, இன்ட்ரடியூஸ் ஆகிறாங்க. ஆனதுமே வந்து அவங்கள இடத்துக்கு கூப்பிட்டு போகிறாங்க, வாங்க அப்படின்னு சொல்லி. நம்ம ரிஷி அவரோட மொபைல் எடுத்து பார்க்குறாரு, அதில் சுத்தமாக டவரே இல்லை. ஸோ இர்ஃபான் அந்த போலீஸ் ஆஃபீஸர் சொல்கிறாரு, ஆமாம் சார் இங்கே டவர்லாம் கிடைக்காது அப்படின்னு சொல்ல பின்னாடி நம்ம ஐயனை ரொம்ப காண்டாகி வரான். இங்கே பாரு என்ன நினச்சிட்டு இருக்கான், வந்தோடனே மிரட்டினானா அப்படியே ஓடிடுவான்னு நினைக்கிறானா, நான் நிறைய பாலிடிக்ஸ்லாம் பார்த்து தான் இங்கே வந்துட்டுருக்கேன் அப்படின்னு அவன் கற்றுன்னு கத்த இருக்கு அந்த லேடி ஆஃபீஸர். சும்மாரு தயவு செஞ்சு சும்மாரு, அதனால நானும் மாட்டிக்க போகிறேன்னு சொல்கிறா. அப்படியே ஒரு வீட்டுக்கு வராங்க. அந்த வீடு தான் ராபர்ட் தங்கியிருந்த வீடு. ஸோ ரிஷி கேட்குறாரு என்ன நடந்துச்சுன்னு சொல்லிட்டு. ஆனால் அந்த லேடி ஆஃபீஸர் சொல்கிறாங்க, இங்கே பாருங்கள் ரிஷி இந்த வீட்டில் தான் தங்கியிருந்தார், 5 டேஸ் கிட்ட இங்கே தான் தங்கியிருக்காரு, பக்கத்தில் இருக்க ரெஸ்டாரண்ட்டில் தான் அவர் சாப்பாடு வாங்கி சாப்பிடுவார், பட் ஈவினிங் வந்து 6 மணிக்கு மேலே ஃபாரஸ்ட்டில் அலோடு இல்லை, ஸோ அவங்க அதுலக்கெல்லாம் போயிருக்க மாட்டார். ஸ்பெசிஃபிக்காக அவர் இறந்த அன்னைக்கு மட்டும் கண்டிப்பாக இங்கேருந்து போயிருக்காரு. அதுக்கு நம்ம ரிஷி கேட்குறாரு, இங்கே பாருங்கள் இந்த மாதிரி போயிருந்தாங்கன்னா நீங்கள் ஒரு 2 ஆஃபீஸர் அவங்களுக்கு அனுப்பியிருக்கலாம்னு சொல்லி கேட்குறாங்க. அதுக்கு நம்ம சத்யா சொல்கிறாரு, இப்படி நிறைய இஷ்யூஸ் இருக்குது, ஆள் ரொம்பவே கம்மியாக தான் இருக்காங்க, ஸோ எங்களால் எல்லாத்துக்கும் ப்ரொடக்டிவிட்டி கொடுக்க முடியாது அப்படின்னு அவர் சொல்ல நம்ம இர்ஃபான் சொல்கிறாரு, இங்கே பாருங்கள் எங்களுக்கு வந்து மெயின் ப்ரையாரிட்டி வந்து அனிமல்ஸை பார்த்துக்கிறது தான், ஸோ அந்த பொறுப்பை தான் நாங்கள் பார்த்துட்ருக்கோம்னு சொல்லி சொல்கிறாரு. இவ்வளோ போலீஸ் ஆஃபீஸர்ஸ் எல்லாம் ஃபாரஸ்ட் ஆஃபீஸர்ஸ் அங்கங்கே இருந்தோம், இந்த செக் போஸ்ட்லையுமே அவரை பார்க்கலையான்னு சொல்லி கேட்குறாங்க. அதுக்கு சத்யா சொல்கிறாரு, இங்கே பாருங்கள் சார் அவங்க கண்டிப்பாக போகணுங்கிற மாதிரி இதில் தான் ஒரு போயிருக்காரு, யாருக்குமே தெரியாமல் தான் போயிருக்காரு,
ப்ளஸ் எங்களுக்குமே வந்து ஆள் ரொம்ப கம்மியாக இருக்கிறதுனால நாங்கள் இன்ஃபார்ம் பண்ணியிருக்கோம். இன்னும் உங்களுக்கு அதிகமான ப்ரொடக்டிவிட்டின்னு அவங்க தரல. ஸோ தந்ததுமே எங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருந்திருக்கும். ஆனால் அதுக்கு முன்னாடி இப்படி நடந்துருச்சுன்னு சொல்கிறாரு. நம்ம ரிஷியும் சரி ஓகே, அங்கே ஃபாரஸ்ட் ஆஃபீஸர்ஸ் அந்த செக் போஸ்ட்டில் உள்ளவங்க அவங்களோட ஃபுல் டீட்டெயில்ஸ் எனக்கு வேணும், அவங்களாம் நான் மீட் பண்ணுற மாதிரி எனக்கு ஒன்று அரேஞ்ச் பண்ணி கொடுங்கன்னு சொல்லி கேட்குறாரு. அப்படியே வெளியே வந்துட்டு நம்ம ஐஎன்ஆர்ட்டையும் அந்த லேடி ஆஃபீஸர்ட்டையும் சொல்கிறாரு, நீங்கள் ஆல்ரெடி விசாரிச்சிருப்பீங்க, திரும்பி இப்போ எல்லா இடத்துலையும் விசாரிங்க, என்ன நடந்துச்சு, ராபர்ட் எங்கே சாப்பிட்டாரு, என்ன பண்ணாருங்கிறது ஃபுல் டீட்டெயிலும் எனக்கு கேட்டுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அனுப்புகிறாரு. ஸோ ஐஎன்ஆரும் அந்த லேடி ஆஃபீஸரும் கோமா தான் போகிறாங்க. ரிஷி கூட தான் போயிட்டுருக்காங்க. ஸோ ரிஷி அவரோட காரில் நின்றுட்டு 2 பேரையும் அனுப்பி ஒரு கடையிலையும் விசாரிக்க சொல்கிறாரு. இவங்களும் போய் ஒரு இடத்துலையும் விசாரிச்சுட்டு இருக்காங்க. ஆனால் ரிஷி வந்து பெருசாக அதில் கண்டுக்க மாட்டுறாரு. அவர் மாதிரி அவர் கூட்டு போகிறாரு, அவங்க முன்னாடி பேச வைக்கிறாரு, பேசிட்டு கண்டுக்காத மாதிரி போயிடுறாரு. இதை பார்த்துட்டு இருந்த ஐஎன்ஆருக்கு ரொம்பவே கோவமாயிட்டே இருக்குது. ஸோ ஐஎன்ஆரும் அந்த லேடி ஆஃபீஸரும் ஒரு ரெஸ்டாரண்ட் போயிட்டு விசாரிக்கிறதுக்காக போயிட்டு இருக்காங்க. ஸோ ஐஎன்ஆர் சொல்கிறான் எனக்கு ரொம்பவே பசிக்குதுங்கிறான். அதுக்கு அந்த லேடி ஆஃபீஸர் ஆமாம் எனக்கு ரொம்ப பசிக்குது, இங்கே கேட்டுட்டு அப்படி சாப்பிட்றோன்னு சொல்கிறாங்க. சரின்னு சொல்லிட்டு அங்கே உள்ள பாய் ஒருத்தர் இருக்காரு ஷேக்குன்னு சொல்லி, அவர்கிட்ட எல்லாருமே டீட்டெயில் கேட்டிருக்காங்க, இந்த மாதிரி ராபர்ட்டை பற்றி சொல்லுங்கன்னு சொல்லி. அதுக்கு அவர் சொல்கிறாரு சரி இத்தனை தடவை வந்து கேட்பீங்க அப்படின்னு சொல்கிறாரு. அதுக்கு நம்ம ஐயனார் கோவப்பட்டு இங்கே பாருங்கள், கேட்குறதான் என் வேலை, அன்றைக்கி நீங்கள் தான் மறந்துருப்பீங்க, அதனால இன்றைக்கி முதல்ல இருந்து சொல்லுங்கன்னு சொல்லி கேட்குறான். சரின்னு அவரும் ஃபுல்லாக டீட்டெயில் சொல்லிட்டு இருக்காரு. இந்த மாதிரி ஐயனார் இங்கே தான் வருவார் சாப்பிட்றதுக்கு, அதில் ஒரு 10-11 மணிக்கு வருவார், வந்து சாப்பிட்டுட்டு மத்தியானத்துக்குள்ளே சாப்பாடையும் வாங்கிட்டு போயிடுவார், ஈவினிங் நைட்டே ஏதாவது நாங்கள் அனுப்புவோம்னு சொல்கிறாரு. இப்போ நம்ம ரிஷி வந்து டேரெக்டாக அவங்கள மட்டும் பார்க்காம அந்த ரெஸ்டாரண்ட்டில் சுற்றி இருக்க எல்லாரையும் பார்த்துட்டு இருக்காங்க. அப்போ ஸ்ட்ரேஞ்சாக ஒரு வெயிட்டர் ஒருத்தன் ரொம்பவே ஒரு மாதிரி ஷாக் ஆகிட்டு இருக்காங்க அவங்க விசாரிக்கிறதுலாம் பார்க்கும்போதே. இதை ரிஷி ரொம்பவே சீரியஸாக கவனிச்சிட்டு இருக்காரு. அப்போ அந்த பாய் சொல்கிறாரு இன்னைக்கு கடையிலேருந்து ஒருத்தன் மட்டும் சீக்கிரமாக கிளம்பி போயிட்டான்னு சொல்கிறாரு 8 மணிக்கெலாம். ஸோ யார் இந்த பையன், இதெல்லாம் நீங்கள் சொல்லவே இல்லை, யார் இந்த பையனை காட்டுங்கன்னு சொல்லி கேட்குறாங்க. இதெல்லாம் பார்த்துட்டு இருந்த அந்த பையன் ரொம்பவே பயப்படுற மாதிரி ஒரு மாதிரி நிற்கிறான். இதை பார்த்துட்டு இருந்த ரிஷி ஐயனாரை கூப்பிட்டு அந்த பையனை கூட்டுவாங்க, அந்த ஒயிட் கலர் டிஷர்ட்டை அப்படின்னு கத்துவோம். அவனும் பயந்து அங்கேருந்து ஓடுறான். ஸோ ஒரு வழியாக ஐயனாரும் அந்த லேடி ஆஃபீஸரும் அவனை பிடிச்சிடுறாங்க அப்படின்னு சொல்லி இன்வெஸ்டிகேஷன் ரூம் கூப்பிட்டு போகிறாங்க. கூப்பிட்டு போயிட்டு அவன்கிட்ட கேட்குறாங்க இந்த மாதிரி எதுக்கு பயந்து ஓடுறேன்னு சொல்லி கேட்குறாங்க. அதுக்கு அவன் இல்லை, போலீஸ்லாம் ரொம்ப மோசமானவங்க, ஒரு கேஸை முடிக்கிறதுக்காக செய்யாத தப்புக்கு அவங்கள சொல்லிட்டு கிளம்பிடுவாங்கன்னு சொல்கிறாங்க. இது கேட்டிருந்தவன் இங்கே பாரு எனக்கு அதெல்லாம் தேவையில்லை, நீ உண்மையான விஷயத்த சொன்னா நான் அவனை விட்டுருவேன்னு சொல்கிறாங்க. அதுக்கு அவன் இல்லை நான் அவங்களை நம்ப மாட்டேன், எனக்கு ஒன்றுமே தெரியாதுன்னு சொல்லி அப்படியே சொல்லிட்டு இருக்கான். நீங்கள் கண்டிப்பாக எனக்கு தெரிஞ்சு சொன்னாலுமே நீங்கள் கண்டிப்பாக என் மேலே கேஸை வச்சு கேஸை க்ளோஸ் பண்ணுறது தான் நீங்கள் பார்ப்பீங்கன்னு சொல்கிறான். இது கேட்டிருந்த அந்த போலீஸ் ஆஃபீஸர் டக்குன்னு ராபர்ட்டோட ஃபேமிலி ஃபோட்டோ எடுத்து காட்டுறாரு. இங்கே பாரு நான் ராபர்ட்டோட வீட்டுக்கு நான் தான் பதில் சொல்லணும், அதாவது ராபர்ட்டுக்கு என்னாச்சு இதாச்சுன்னு சொல்லி, அதனால் உன் மேலே கேஸை போட்டு முடிக்கணும்னு எனக்கு அவசியமே கிடையாது, அதுக்காக நான் இவ்வளோ தூரம் வரலன்னு சொல்கிறாரு. திரும்பவும் கேட்டுட்டு இருக்க அந்த பையன் ஒன்றுமே சொல்ல மாட்டான். எனக்கு ஒன்றும் தெரியாதுங்க, எனக்குலாம் ஒன்றும் தெரியாது அப்படின்னு சொல்லிகிட்டே இருக்கான். 8 மணிக்கு எங்கே போனான்னு கேட்குறாங்க. 8 மணிக்கு நான் வீட்டுக்கு போனேன் அப்படின்னு சொல்லிகிட்டே இருக்கான். சொல்லிட்டு இருக்கும்போது டக்குன்னு அவர் கேட்குறாரு உங்கள் வீட்டில் யாரெல்லாம் இருக்கான்னு சொல்லி கேட்குறாங்க. அதுக்கு அவன் அப்பா அம்மா பாட்டின்னு சொல்கிறான். இதெல்லாம் அதுக்கு நீங்கள் கேட்குறீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறப்போ அந்த ரிஷி சொல்கிறாரு இங்கே பாரு நீ உண்மைக்கும் வீட்டில் தான் இருந்தியா அப்படின்னு அவங்க வீட்டில் உள்ளவங்கள்ட்ட நான் கேட்டு தெரிஞ்சுக்கிறேன்னு சொல்கிறாரு. இதை கேட்டிருந்தவன் இங்கே பாருங்கள் தயவு செஞ்சு எங்கள் வீட்டிலலாம் போய் கேட்டாங்க, அவங்க இந்த கொலைகேஸ்க்கு என்ன கூப்பிட்றீங்கன்னு தெரிஞ்சாலே ரொம்ப பயந்துருவாங்க, ஸோ அவங்கள்ட்டலாம் எதுவுமே கேட்காதீங்கன்னு சொல்கிறான். ஸோ அப்போ உண்மையை சொல்ல நான் வெட்டுறேன்னு சொல்கிறாரு. ஸோ அவனும் உண்மையை சொல்ல ஸ்டார்ட் பண்ணுறான். அதாவது நான் தான் அவனுக்கு ஃபுட்டு கொண்டு போகிறதுக்காக போயிருந்தேன். ஆக்சுவலாக அவர் எனக்கு வந்து ஃபுட்டு டெலிவரி பண்ணுறதுக்கு நிறையவே காசு கொடுப்பாரு. ஸோ அது காசுப்பட்டு தான் எல்லோரும் போட்டி போடுவோம். ஸோ நான் தான் அன்றைக்கி போனேன். ஸோ அவரோட போயிட்டு இருந்தேன். அப்போ ஒரு ஆந்த ஒன்று ஃபோட்டோ எடுக்கணும்னு சொல்லிட்டு காட்டுக்குள்ளே போகிறேன்னு சொன்னார். நான் அவர்கிட்ட சொன்னேன் ரொம்பவே பயங்கரமான இடம், இங்கெல்லாம் போக வேண்டாம்னு சொன்னேன். அவர் அதெல்லாம் கேட்காம இல்லை கண்டிப்பாக எடுத்தாகணும் என் கூட வான்னு சொல்லிட்டு கூப்பிட்டு போனார். போயிட்டு இருக்க வழியில் திடீர்னு ஒரு மாதிரி சவுண்டு கேட்டே இருந்துச்சு. ஸோ அவர்கிட்ட நான் வந்து இதெல்லாம் வேணாம் இங்கேருந்து கிளம்புவோன்னு சொன்னேன். சவுண்டு ஓவராக இங்கேயும் ஒன்று துரத்துற மாதிரி இருந்துச்சு. என்னென்னு நான் திரும்பி பார்த்தேன், அது வாரணாசி தான். ரொம்ப ஆக்ரோஷமாக கலையில் கும்பல்லாம் வச்சு ரெட் கலர் சாரி கட்டி ரொம்பவே பயங்கரமாக இருந்துச்சு. நானும் ஓடிட்டேன், அவரும் ஓடிட்டு பாருன்னு நினச்சேன். கடைசி பார்த்தா அந்த வாரணாசி அவரை கொண்டுட்டுன்னு சொல்கிறான். அப்படியே கட் பண்ண நம்ம ஹீரோயின் சொன்னேன்னு அவள் காமிக்கிறாங்க. நம்ம ஹீரோயின் பேர் கேத்ரின், அவள் ஒரு போலீஸ் ஃபாரஸ்ட் ஆஃபீஸராக இருக்கா. ஸோ அவரோட ஃப்ரெண்ட் ஒருத்தி இருக்கா. 2 பேரும் நைட்டுக்கு வாட்ச் டவர்ஸில் நின்று வேலை பார்த்துட்டு அங்கேருந்து கிளம்புறாங்க நைட் ஆகிறதுக்கு முன்னாடி. ஆப்வியஸாக அவங்க நடந்து வந்துட்டு இருக்கும்போது ரொம்பவே லேட்டாக இருக்குது. ஸோ டார்ச் லைட் அடிச்சு தான் வந்துட்டு இருக்காங்க அந்த காட்டுக்குள்ளே. ஸோ அந்த செய்தி இருக்கா இல்லையா, அவளுக்கு வந்து பீரியட்ஸ் ப்ராப்ளம் இருக்கும். ஸோ ஒரு மாதிரி நடக்க முடியாமல் நடக்கிறா. இது கேட்டிருந்த நம்ம கேத்ரின் அவனுக்கு என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்குறா. இந்த மாதிரி எனக்கு பீரியட்ஸ் ஆகிருச்சுன்னு நினைக்கிறேன்னு சொல்கிறா. நம்ம 2 பேருக்கு ஒரே டைமில் தானே ஆகும், உனக்கு என்ன திடீர்னு வந்துருச்சுன்னு சொல்லி கேட்குறா. அதுக்கு சொல்கிறா இல்லை ஒரு நாளைக்கு முன்னாடி வந்துருச்சுன்னு சொல்கிறா. எதுவும் நாப்கின் இருந்தால் கொடுன்னு கேட்குறா. அவளும் கொடுக்குறா. ஸோ இவளும் போய் அதை வைக்கிறதுக்காக ஒரு இடத்துக்கு ஓரமாக போய் வைக்க போகிறா. இதில் நடந்துட்டு இருக்கும்போது கேத்ரினுக்கு ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக சவுண்டு கேட்டுகிட்டே இருக்குது. என்னடா அவனும் டார்ச் லைட் வச்சு அடிச்சு பார்த்துட்டே இருக்கா. முடிஞ்சிருச்சா செல்வி முடிஞ்சிருச்சான்னு கேட்குறா. அதுக்காக கொஞ்சம் இருடி, கொஞ்சம் இதாகி அந்த கரை எதுவும் பட்டுருச்சுன்னா ஸ்டேஷன் பொண்ணு எல்லாருமே கிண்டல் பண்ணுவாங்கன்னு சொல்கிறான். அதுக்காக சொல்கிறா இதில் என்ன இருக்குது,
சீக்கிரமான்னு சொல்கிறா. கேத்ரின் கேட்குறா, செல்வி பேசாமல் கொஞ்ச நேரம் உட்காந்துட்டு வரியா, உனக்கு கஷ்டமாக இருக்கான்னு கேட்குறா. அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, நம்ம கிளம்பிடுவோம்னு சொல்கிறா. ஒரு 2 பேரும் திரும்பி நடந்து போயிட்டு இருக்கும்போது ஒரு ட்ராப் ஒன்று வச்சிருக்காங்க, ஒரு ட்ராப்பர் ஒன்று. ஸோ அதில் வந்து கால் வச்சிட்டோன்னா கால் லாக் ஆயிரும். இதை பார்த்துருந்த கேத்ரின், செல்வி இதில் ட்ராப்பர் இருக்கு, காலை வச்சிடாதுன்னு சொல்லிட்டு இருக்கும்போது அந்த செல்வி அதில் காலை வச்சிடறா தெரியாமல். ஸோ வழியில் ரொம்பவே துடிக்கிறா. ஸோ அதுக்காக கேத்ரின் அதில் எடுக்க ட்ரை பண்ணுறா. பட் அவர் ரொம்பவே ஆழமாக அதை அமுக்கிட்டா. ஸோ அவளுக்கு ரொம்பவே வலிக்குது. செல்வி சரி பக்கத்தில் ஏதாவது கல் இருந்தால் கொண்டு வா, எப்படியாவது என்னை காப்பாற்றுன்னு சொல்கிறான். சரி ஓகேன்னு அவளும் போய் பக்கத்தில் கல்லை தேடுறதுக்காக போகிறா. இப்போ திரும்பவும் அந்த இடத்துல சத்தம் கேட்டுகிட்டே இருக்கு. இங்கே செல்வி ரொம்பவே பயப்படுறா. அவளும் சுற்றி புற்றி பார்க்குறா. அங்கே உள்ள யாருமே இல்லை, ஆனால் ஒரு மாதிரி சவுண்ட் வந்துகிட்டே இருக்கு. நானும் அப்படியே திரும்பி பார்க்குறான். அந்த கோரமான அந்த வாரணாசி வருது, ஃபுல்லாக கொம்போட ஒரு மாதிரி ஆக்ரோஷம் வந்துட்டு இருக்கு. இதை பார்த்துட்டு இருந்த செல்வி பயங்கரமாக கத்துறா. கேத்ரின் சீக்கிரம் வாடின்னு சொல்லி கத்துறா. அவளால் ஓடவும் முடியல, ஏன்னா அந்த ஒரு ஆணையில் அது வேற மாட்டிக்கிச்சு. அப்படியே அந்த வாரணாசி பக்கத்தில் வர்ற மாதிரி காட்டுறாங்க. இங்கே நம்ம கேத்ரின் ரொம்ப ஓடி போய் எப்படியாவது காப்பாற்றுன்னு சொல்லி போகிறா. ஒரு கல்லை தட்டி அப்படியே கீழே விழுந்துடுறா. இதோட இந்த எபிசோட் முடியுது. கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்ச மாதிரி என்கேஜ்மெண்ட்டாக நான் சொல்லிடுவேன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு இந்த வாய்ஸும் இந்த வெப் சீரிஸும் பிடிச்சிருந்துச்சுன்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோஸ் எல்லாம் ரெகுலராக உங்களை வந்து சேரும்.